வணக்கம் அம்மா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம்மா. எம்பை பார்த்தால் ஆமா பார்த்தால் பார்த்தால் எப்படி தோன்கிறேன் அம்மா? உன்னை பார்த்த உடனே ஏழை பெண்ணு போல தோன்கின்றது அண்ணா. அம்மா நான் எதற்காக இப்பேற்பட்ட கோலத்தோடு வந்திருக்கின்றேன் தெரியுமா? சொன்னா தெரியுமாம்மா? அண்ணா. அம்மா என்னை பார்த்தா உன்னை பார்த்தா ஏழை பெண் போல இருக்க. ஆமாம்மா. நான் எதற்காக இப்பேற்பட்ட கோலத்தோடு வந்திருக்கின்றேன் தெரியுமா? சொன்னா தெரியுமா? அண்ணா. அம்மா நானோ பஞ்ச பாண்டவருக்கு தேவியாக வழங்கக்கூடிய ஆமா பத்தினி திரௌபதி நான். ஏமா இந்த கோலம்? அண்ணா. அம்மா அந்த படும்பாவியாக துரியோதனன் ஆமா எங்களை சூது சொக்கட்டால் ஆடி ஆடி நாடி நாடி நகரம் நகரம் பிரஜ கஜ கஜ உலக பதாதிகள் எல்லாம் பறித்துக் கொண்டு உப்பு சட்டி வரிவோடு பறித்துக் கொண்டான் அண்ணா. அது மட்டும் இல்லாமல் எங்களை 12 வருஷ வனவாசம் ஓராண்டு அத்தியாதவாசம் கலிக்கும் பொருட்டாய் கானகத்துக்கு ஓற்றி வைத்தான். கானகத்திலே நாங்கள் அந்த மூலதனை உண்டு கனுகா சிறைகளை அறிந்து வட்ட பாறை மீது படித்து விரப்பிய தலகாணி வாய்க்காலை பஞ்சமத்தியாக காலம் கழித்து வந்தோம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சவருக்கு தேவையாக வழங்கக்கூடிய பத்னி திரௌபதி என்றும் பாராமல் என்னை மணிமாமணியில் ஏற்றி வஸ்திரபங்கம் செய்ய முயன்றான் அப்பாவி. எங்களை அல்லும் பகலும் காக்கக்கூடிய பகவானாகிய கண்ணன் வந்து எங்களுடைய மானத்தை காத்தார். உன்னோட மானத்தை காத்தார். ஆமா ஆண்டவா. மானத்தை காத்த பிறகு அண்ணா அம்மா எங்களை கானகத்துக்கு ஓட்டி வைத்தார். இந்த 12 வருஷ வனவாசம் ஓராண்டு அத்தியாதவாசம் கழிப்பதற்கு இன்னும் 10 திங்கள் இருக்கின்றது. இந்த 10 திங்களை எப்படி கழிப்பது என்று ஒன்றுமே புரியவில்லை. ஆகையினாலே நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? ஒவ்வொருவரும் உருவம் மாறி ஆமா தருமரோ கங்கு பற்றாய் பீமரோ ஆமா அர்ஜுனனோ ஒரு பேடியாய் நகுலனோ ரோத்ரனாய் சகாதேவனோ சந்திர பாலனாய் யாரோ ஒரு ஏழை பனிப்பெண் போல் வந்திருக்கின்றேன் அண்ணா. அப்படியாகட்டமா? வேறு எப்படி வருகின்றேன் தெரியுமா? சொல்லமா. அண்ணா மேல்வாரியே கண்டா
போல் மயில் போல் எப்படி என்றால் மைபரணி கண்ணாடியம் ஏந்தி கொண்டு எழுதி கொண்டு மல்லிகைப்பூ செண்டுடனே சென்றுடனே நான் வந்திருக்கின்றேன். அப்படியே ஆகட்டும் அம்மா. மேலும் எப்படி வருகிறேன் தெரியுமா? சொல்லுமா. பூமரையோ கத்தியோ பூவரையோ கத்திரி ஏந்தி கொண்டு ஒண்ணு விசிறி எடுத்து வந்து வந்திருக்கின்றேன். அப்படி இருக்க இத்தினத்திலே நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்றால் சொன்னா தெரியுமா? நான் எப்படி என்றால் நானும் ஒரு ஏழை பனிப்பெண். இந்த பனிப்பெண்ணு இந்த ஏழை பனிப்பெண்ணு வேலையை தேடி வர வந்திருப்பதோ வீராட தேசம். என்று அழைப்பே நாடு இது மச்ச நாடு. பட்ட சூட்டி இருக்கிறார்கள். ஆகினாலே எனக்கு ஏதாச்சும் ஒரு பணிவிடை கிடைக்குமா? அப்படியே ஆகட்டும். மகாராணி இருக்கிறாங்க சொல்றமா. அப்படி அறிக்கை செய்ய. சரிங்க. அண்ணா அம்மா அம்மா சொல்லுவீ